இக்கோவிலானது சுமார் 1000 ஆண்டுகளாக பல்வேறு மன்னர்களால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சங்க காலம் முதலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தபோது இந்த மீனாட்சி அம்மன் கோவிலானது பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு நித்தியமும் பூஜைகள் நடந்திருக்கிறது. மதுரை மாநகருக்கு அழகு சேர்ப்பவை மீனாட்சி அம்மன் கோவிலை ஒட்டி வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும் 4 ராஜகோபுரங்கள். இது நன்மான கூடல் என அழைக்கப்படுகிறது. இந்த 4 ராஜகோபுரங்களே மதுரை மாநகரை மதில் போல தாங்கி நிற்பதாக சொல்லப்படுகிறது. சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மதுரை மாநகரில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு ராஜகோபுரங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களின் வாரிசுரிமையை தீர்ப்பதற்காக மாணிக்கபூர் தென்னாட்டு படையெடுப்பை நிகழ்த்தினார். அப்போது மதுரையில் அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலானது மிக பெரும் சேதத்தை சந்தித்தது. கோவிலின் ராஜகோபுரங்கள் சேதப்படுத்தப்பட்டு கோவிலுக்குள்ளே இருந்த நமது பாரம்பரிய கலை பொக்கிஷங்கள் அழிக்கப்பட்டு ரத்தினமும் வைரமும் பவளமும் உள்ளிட்ட நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு கொள்ளையாக டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டன. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.